எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று ஜிஎஸ்டி சட்டம் தெரிந்து கொள்வோம் 6. அதில் குறிப்பாக ஜிஎஸ்டி ரோவிங் ஸ்குவாட், ஜிஎஸ்டி ரோவிங் குழு என்று இந்த அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபடக்கூடிய ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு தான் தனியாக ஜிஎஸ்டி ரோலிங் ஸ்குவாட் என்று அழைப்பார்கள். ஆக அவர்கள் ஜிஎஸ்டி மின் தாக்கல் இவே பில் இருக்கக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து மாவட்ட எல்லைகளிலும், அனைத்து தாலுகா எல்லைகளிலும், குறிப்பாக ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ரோலிங் ஸ்குவாடுடைய நடவடிக்கைகள் என்பது நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் சிறு சிறு தவறுகளுக்கு கூட அதிக பொருளாதார இழப்புகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சரக்குகள் சரியான நேரத்திற்கு கிடைக்கவில்லை என்றால் உற்பத்தி மற்றும் அதனுடைய பாதிப்புகள் பல லட்சங்களை தாண்டலாம். ஆகவே தமிழ்நாடு வணிகர்களுடைய கவனத்திற்கு இந்த ரோலிங் ஸ்குவாட், இவே பில் இவற்றில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜிஎஸ்டி தமிழ்நாடு வரி அதிகாரிகள் என்ப கடந்த 7 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஜிஎஸ்டி சட்டம் 6 ஆண்டுகளுக்கு பழைய கணக்குகள் ஏதேனும் தாமதம் அல்லது விடுதல் இருந்தால் அதிக பெனால்டி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இவே பில் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் கூட அதற்கு பெனால்டி என்பது 25,000, 30,000, 50,000, 1 லட்சம் என அந்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் அந்த ஸ்பாட்டில் 12 மணி நேரத்திற்குள் கட்ட வேண்டும் என ஹார்ஸ்மெண்ட் கொடுக்கிறார்கள். அதுதான் தற்போதைய இவே பில்லில் ரோலிங் ஸ்குவாடுடைய நடவடிக்கைகள். ஆக நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டிபிக்கள் வரியாளர்களுக்கு அதிக பொருளாதார வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சிறு விஷயங்களுக்கு அதிக அபராதம் என்பது ஜிஎஸ்டி சட்டத்தில் தான் அதிகமாக உள்ளது. வேற எந்த சட்டத்திலும் இவ்வளவு இழப்புகள் என்பது கிடையாது. ஆகவே மின்னணு தாக்கலில் இவே பில் மற்றும் இ ஃபைலிங்கில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளவும். வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் செல்லக்கூடிய அந்த வாகனத்துக்கு 35, 65 எனும் வகையில் இருந்தால் தவறுதலாக 65, 35 என போட்டால் கூட அது மிகப்பெரிய குறையாக பார்த்து 50,000 முதல் 70,000, 30,000, 1 லட்சம் என அவர்கள் நினைத்ததுதான் ஜிஎஸ்டி அதிகாரிகள் பெனால்டி போடுகிறார்கள். ஆக இவே பில் தயாரிக்கக்கூடிய வணிகர்களும் வரியாளர்களும் ஜிஎஸ்டிபிகளும் கூடுதல் கவனத்துடன் தயாரித்து தங்களது தொழிலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என இந்த காணொலி மூலம் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்